பொண்ணு தாய் பாட்டி சொன்ன மாதிரி நானும் எங்க மாமியார் வீட்ல இருந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ண போறேன். எத்தே இவா வரட்டி நேரங்காலம் தெரியாம வந்து நின்னுகிட்டு ஆடிட்டு கிடக்கா. வா, கையில வச்சுட்ட முருங்கைக்கீரைய வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு ஆஞ்சி எடுத்து வை. வலிய விட்டு நில்லு. எத்தே, உங்களுக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? இங்க பாருடி, உன்கிட்ட இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. வலிய விட்டு நில்லு. முக்கியமான ஒரு ஆளு என் வீட்டுக்கு வர்றாங்க. எத்தே, அப்ப இந்த ஆரத்தி தட்டு எனக்கு இல்லையா? ஆமா, நீ ஒவ்வொரு நேரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவ. உனக்கு திறந்தோற வாசல்ல நின்னு உனக்கு ஆரத்தி எடுக்கணும். வலிய விட்டு நில்லுடி. அப்படினா இந்த ஆரத்தி தட்டு யாருக்கு? வலிய விட்டு நில்லுன்னு சொல்லுங்களாடி. மாமக்களே, நல்லா இருக்கியா? ஆஹா, இது யாரு? நம்ம வீட்டுக்கு புதுசா யாரோ வந்திருக்காங்க. ஊரு கண்ணு, வரவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணு பட்டு போகணும். ஒருவேளை நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு நம்ம மாப்பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்க மாமியார் பொண்ணு பாத்துட்டாவளோ? ஏ கூறு கட்டவளா, இவா என் தங்கச்சி மாவா. சித்தி, சித்தியா? அதான் நான் சொன்னம்ல என் தங்கச்சி மாவானே. அதான் என்ன பார்த்து சித்தின்னு கூப்பிடுதா. அது தெரியாம நீ பாட்டுக்கு என்னதையோ உளறிட்டு கிடந்தா. இது கோவப்படாதீங்க தே. சித்தின்னு முதல்ல அவ கூப்பிட்டு இருந்தான்னா எனக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காதுல்ல. ஆமா, இல்லாட்டி அப்படியே பெரிய அறிவாளி இல்ல. ரேவதிமா, நீ வீட்டுக்குள்ள போமா. சரி சித்தி. சூட்கேஸ் எல்லாம் பலமா இருக்கு. ஒருவேளை சரி, நாமளும் வீட்டுக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிடலாம். எதே, ரேவதி உங்க தங்கச்சி மகான்னு சொல்லுதியா? ஆனா எங்க கல்யாணத்துக்கு உங்க தங்கச்சியும் வரல, ரேவதியும் வரலையே. இப்பதானே ரேவதியை முறையா பாக்கேன். எப்பா, என் மருமவ அறிவாளுதான். என்னமெல்லாம் குடஞ்சி கேள்வி கேட்கா. மருமவள, அது என் தங்கச்சி குடும்பத்தோட வெளிநாட்டுல இருக்கா. அதனால அந்த சமயத்துக்கு அவளால வர முடியல பத்துக்க. அதனாலதான் உன் கல்யாணத்துக்கு வரல. இப்பதானே எனக்கு புரியுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எங்க கல்யாணத்துக்கு எங்க சின்ன மாமியார் குடும்பத்தோட வர முடியல. அதனால இப்ப மவள அனுப்பி வச்சிருக்காவளோ? சரிதான், எனக்கும் ஒரு சம்மந்திகாரி கிடைச்சா என்ன மைனின்னு கூப்பிடுறதுக்கு. நாம மாமியார் மட்டும்தான் அதிகாரம் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்ப மாமியார் கூட சம்மந்திகாரியும் சேர்ந்துட்டா. எத்தே, கொஞ்சம் இருங்க, இப்ப வாரேன்னு சொல்லிக்கிட்டு இவ எங்க போறா? ரேவதி இன்னைக்கு வாரேன்னு சொல்லிக்கிட்டு நேத்தைக்கே எனக்கு போன் பண்ணி சொன்னதுனால அவளுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கணுமேன்னு சொல்லிக்கிட்டு இடியாப்பத்துக்கு அரிசியை ஊற வச்சிருக்கேன். அப்புறம் சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு சிக்கனையும் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப என் மருமக வேற வந்து தொலைச்சிட்டாளா. இப்ப இவளுக்கு சேட்டா நான் பொங்கி போடணும். இது ஆவாத கதையில இவ்வளவு நாளா அவளுக்கு பொங்கி போட்டு கிடந்தேன். இனிமேல என்னால ஒரு வேலை செய்ய கிடையாது. நிமிஷத்துக்கு ஒரு நேரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கிடக்கா. இது வீடா இல்லைன்னா சத்திரமா? வேணும்னு அவளே பொங்கி திங்க. இன்னைக்கு நான் ரேவதிக்கு பொங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னா எல்லா வேலையும் என் மருமவ தலையில கெட்டிட வேண்டியதான். அவ மருமவன்னு காமிக்கல, நான் மாமியார்னு அவள்கிட்ட காட்டாண்டமா. என்னது தீ என்கிட்ட பேசாம நீ பாட்டுக்கு தனியா ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கா? அது ஒண்ணும் இல்லவக்கா. இதான் விஷயம். அதுக்குதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதானா? நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. என்னன்னு சொல்லுமாக்கா. சித்தி, நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது மக்களே. உன்ன மாதிரி ஒரு ஆளு வீட்ல இல்லாததுனால தானே என் மருமவ இந்த ஆட்டம் போட்டு கிடக்கா. அதான் இப்ப நான் இருக்கம்ல, உன் வேலையை காட்டு. இது என்ன, இப்பதானே உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனா அதுக்குள்ள போன் பண்ணிருக்கா? ஏன் பரிமளம், போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? யாரு? என் வீட்டு ராணி தான். என் மாவா தான் பேசிட்டு இருக்கா. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே மாமியார் வீட்டுக்கு போனா. அதுக்குள்ள உனக்கு போனை போட்டுட்டாரா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருந்து திரும்பி வந்துட போற. சொல்லத கேளு பரிமளம், உன் மவளை அங்க மாமியார் வீட்ல இருக்க சொல்லு. இப்பதானே போயிருக்கா. அவ மட்டும் திரும்ப வந்தான்னு வச்சுக்க, அப்புறம் உன் மருமவ கையால நீ அடி வாங்குறது உறுதி. நீ சொல்லது சரிதான் பொண்ணு தாயி. என்கிட்ட சரின்னு சொல்லாத, உன் மாவ கிட்ட சொல்லு. அப்புறம் பேக்க தூக்கிக்கிட்டு நீங்க போனை வைக்கிறதுக்குள்ள அங்க வந்து நிக்க போற. இடி சொல்லத கேட்டுக்க, மரியாதையா உன் மாமியார் வீட்ல இரு. நீ திரும்பவும் வந்தான்னு வச்சுக்க, அப்புறம் என் மருமவ கையால நானே அடி வாங்க வேண்டியதா இருக்கு விட்டி. எம்மா, எப்ப பார்த்தாலும் என்ன நீ தப்பாவே நினைச்சிட்டு இருக்கமா? நான் இப்ப அங்க வர்றதுக்காகலாம் நான் உனக்கு போன் பண்ணல. உங்க மாமியார் வீட்டுக்கு வந்து நான் நல்லபடியா சேர்ந்துட்டேமா. சேர்ந்துட்டல்ல, அங்கே இரு. எம்மா, எங்க மாமியார் வீட்டுக்கு எங்க வீட்டுக்காரரோட சித்தி மாவா வந்திருக்காமா. என்னடி சொல்றா? மருமக ஒத்தைக்கு ஒரு பையன் தானே, அக்கா தங்கச்சில யாரும் கிடையாதுலடி. அப்புறம் எப்படிடி உனக்கு சம்மந்திகாரியாவா? எம்மா, சம்மந்திகாரி தான் சொல்லுதம்ல, சித்தியோட மவான்னு. ஒண்ணு தெரியுமாமா, அவ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா. என்ன மக்கா சொல்லுதா? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காளா? ஆமாம்மா, வெளிநாட்டுல இருந்தா வந்திருக்கா. 2 பெரிய சூட்கேஸையும் தூக்கிக்கிட்டு வந்திருக்காமா. எப்படியும் அதுல வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் இருக்கும்னு நினைக்கேன். ஏடி, அப்ப எனக்கு கோடாலி தைலம் இருந்தா எடுத்துட்டு வாடி. என்ன பரிமளம் சொல்லுதா? கோடாலி தைலமா? ஆமா பொண்ணு
எதுக்கு சம்மந்திக்காரி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க என் மருமகளுக்கு சித்தி மாவா 2 பெரிய பெட்டி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தா கோடாலி தைலம் வாங்கிட்டு வந்திருப்பாள்ல, அதான் எனக்கு எடுத்துட்டு வான்னு சொன்ன மத்துக்க பரிமளா. அப்ப உன் மவட்ட சொல்லி எனக்கு ஒரு 2 கோடாலி தைலத்தை எடுத்துட்டு வர சொல்லலாம். அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நாம அப்படியே பழகிருக்கோம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பண்ணுக்குள்ள பண்ணு. மக்கா கேட்டியா பொண்ணு தாய் பாட்டி சொன்னத? ஆமாம்மா கேட்டுச்சு. நம்ம வீட்டுக்கு ஒரு 10 பாட்டில், அப்புறம் பொண்ணு தாய் பாட்டிக்கு ஒரு 2 பாட்டில், ஆக மொத்தம் 12 பாட்டில் கோடாலி தைலம் எடுத்து வந்துறேனா? எம்மா நமக்கு 10 பாட்டில் என்னத்துக்குமா? நம்ம வீட்டுக்குன்னு ஒரு 5 கோடாலி தைலத்தை வச்சுக்கிட்டு மீதி 5 வித்தரலாம்லடி. ஆமாம்மா நல்ல ஐடியா. ஆமாடி அம்மா உனக்கு எப்பவுமே நல்ல ஐடியாவா தான சொல்லி தருவேன். எம்மா எங்க மாமியார் வேற வீட்ல இருக்காவம்மா. எங்க மாமியார் இருக்கும்போது அந்த பெட்டில இருந்து எதையுமே எடுக்க முடியாத. என் சம்மந்திகாரி எப்படியாவது நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லிதாம்மா. என்னத்த சொல்லுதா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்க. என் சம்மந்திகாரிக்கு என்ன நல்லா பிடிக்கணுமா, அந்த மாதிரி நான் அவளுக்கு ஏதாவது பண்ணணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லி தாயாம்மா. அப்படி பண்ணினாதான் மைனி ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த 2 பெட்டியையும் என் மாமியா கையில கொடுக்காம என் கையில தந்துட்டு போயிருவாமா. அப்புறம் என்ன 2 பெட்டியோட நான் வீட்டுக்கு வந்துருவேன். ஏ பொண்ணுதை என் மாமா சொன்னது கேட்டியா? ஆமா எனக்கு மட்டுமே கேக்கு, என்ன பக்கத்து வீடு வரைக்கும்ல கேக்கு. அந்த அளவுக்கு அவ சத்தம் போட்டு பேசிட்டு கிடக்கா. இது மத்தியான நேரம், சாப்பிடக்கூடிய நேரம் வேற. அவ சம்மந்திக்கு பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போட சொல்லு. மக்கா கேட்டியா? ஆமாம்மா பொண்ணு தாய் பாட்டி சொல்றத நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உன் மாமியாட்ட சொல்லி சிக்கன் அது மட்டன் அது வாங்கிட்டு வந்து பிரியாணி நல்லா செஞ்சு கொடு. வெளிநாட்டுல இருந்துல வந்திருக்கா, அவளுக்கு எப்படி நம்ம ஊர் சமையல்னா நல்லா பிடிக்கும். அதனால நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு கொடு. சரி பொண்ணு தாய் பாட்டி. மக்கா சொன்னதெல்லாம் கேட்டேல, நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு சாயங்காலமே அந்த 2 பெட்டியையும் தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர சரியா? சரிம்மா எனக்கு நீ நல்ல ஐடியா தான் சொல்லி தந்திருக்கா. சரிடி மக்கா நீ பேசிக்கிட்டு இருக்கத உன் மாமியார் கேட்டுற போறாவோ, நீ போய் நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடு என்ன? சரிம்மா. எங்க அம்மா எனக்கு நல்ல சூப்பரான ஐடியா சொல்லி தந்திருக்காவோ. இன்னைக்கு என் சம்மந்திகாரிய இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஐயா மறந்துட்டேனே, ஓ மாமா போனை வச்சுட்டாளோ? ஆமா பண்ணு தாயி இப்பதான் போனை வச்சா பத்துக்க. என்ன சொல்லணும்? வெளிநாட்டுல இருந்து வரவங்க நல்ல வாசம் அடிக்கப்பட்ட சென்டா வாங்கிட்டு வருவாங்கல்ல, அதான் அதுல இருந்து ஒரு 2-3 சென்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லலாம்னு நினைச்சேன். கவலைப்படாத பொண்ணு தாயி, என் மவத அந்த 2 பெட்டி நவுத்திட்டு வரேன்னு சொல்லிருக்கல்ல, உனக்கு ஒரு சென்ட் பாட்டில் எடுத்து தாரேன் அவ்வளவுதானே? சரி பரிமளம் மறந்துடாதே என்ன, 2 கோடாலி தைலம் 1 சென்ட் பாட்டில் மறப்பனா? அம்மா என்னவோ மருமவள அணக்கமே காணல, வீட்ல இல்லையோ? அவ வீட்ல இல்ல, என் மருமவளும் உன் மருமவளும் சேர்ந்துதான் கமலா வீட்டு கத்திரிக்காய் தோட்டத்துல போய் கத்திரிக்காய் பறிக்க போயிருக்காவோ. அப்படியா 2 பேரும் சேர்ந்து போயிருக்காளுவா? அப்ப வா நம்மளும் போவோம், நம்மளும் போய் ஒரு 5-6 கத்திரிக்காவை பறிச்சிட்டு வருவோம். எம்மாடி என் குறுக்கெல்லாம் என்ன வலிக்குமா, கை காலெல்லாம் என்ன வலிக்கு, காய்ச்சல் வர மாதிரிலாம் இருக்கு. கவலைப்படாதீங்க சித்தி, நான் வேணும்னா உங்க கை காலெல்லாம் அமுக்கி விடுவேன். என்ன சித்தி இவ்வளவு நேரமும் நல்லா தானே இருந்தீங்க? இல்ல மருமவளே, காலையில இருந்தே எனக்கு இப்படி கை காலெல்லாம் குத்தெடுக்கதான் செய்யுது. சரி என் தங்கச்சி மாமா வாரேன்னு சொன்னால, அவ வரும்போது கை காலெல்லாம் வலிக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துட கூடாதுல்ல, அதுக்காகத்தான் நான் எழும்பி உட்கார்ந்திருந்தேன் பத்துக்க. இப்ப என்னால குறுக்கு வலி மேல் வலி எல்லாம் தாங்க முடியல, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு மருமவளே. என் தங்கச்சி மாவளுக்கு பிடிக்குமேனு இடியாப்பம் செய்யலாம்னு அரிசி எல்லாம் ஊற வச்சிருக்கேன். அப்புறம் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிக்கிட்டு சிக்கனும் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப என்னால ஒண்ணுமே செய்ய கழியாத. இப்ப நான் என்ன செய்ய? இதுக்கு போய் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குதியா? இந்த வீட்டுக்கு மருமகன நான் என்னத்துக்கு இருக்கேன்? ஏன் சம்மந்திகாரி என்னால நல்லா கவனிச்சுக்கிட முடியும் தே. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நீங்க படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்ன மருமவள சொல்லியா? ஆமா தே, நீங்க படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு சமையல் வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுவேன். எதுக்கு மருமவள உனக்கு வீண் சிரமம்? என்னத்தை இப்படி சொல்லிட்டியா? எனக்கு இப்படி ஒரு சம்மந்திகாரி இருக்கான்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. வீட்டுக்கு வந்திருக்க அன்னைக்கு என் சம்மந்திகாரிக்கு நான் நல்லபடியா சமையல்லாம் செஞ்சு போடாண்டாமா? மைனியோட அருமை பெருமை எல்லாம் அவளுக்கும் தெரியாண்டாமா தே. மைனி அப்பா, மைனின்னு என்ன கூப்பிடக்கூடிய இந்த வாய்க்கு ருசியா நான் சாப்பாடு செஞ்சு போட வேண்டியது என் கடமை தே. சரி மருமவளே, இடியாப்பத்துக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சிருக்கேன். ரேவதிக்கு கிரைண்டர்லயோ மிக்ஸிலயோ மாவு அரைச்சா பிடிக்காது, ஆட்டோல அரைச்சி இடியாப்பம் சுட்டு கொடுத்தாதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே மக்கா? ஆமா மைனி, எனக்கு இடியாப்பம் அப்படி செஞ்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கவலையே படாத ரேவதி, உனக்கு வாய்க்கு ருசியா சமையல் செஞ்சு போட வேண்டியது இன்னைக்கு என்னோட கடமை. வேணும்னா பாரு, இன்னும் 1 மணி நேரத்துல ஒண்ணு அசத்தி போடுதே அசத்தி. சரி மைனி, சித்தியை நான் பாத்துக்கிட்டேன். சரி ரேவதி. எப்பாடா அவரவர்
எடுக்க முடிவு நமக்கு சாதகமா தான் அமையுது. மாமியார் நல்ல சமையல் செஞ்சு போட்டு 2 பெட்டியும் பிடிக்கிறலாம்னு பார்த்தாவோ, அதுக்கு நான் விட மாட்டோம்ல. ரேவதி என் மருமக போயிட்டாள்ல. ஆமா சித்தி, சிட்டா பறந்துல போறவ அடுப்பங்கரைக்கு. போகட்டும் போகட்டும், இவ்வளவு நாளா மாமியாரா இருந்து அவளுக்கு சமையல் செஞ்சு போட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது என் மருமவளா இருந்து அவ சமையல் வேலை எல்லாத்தையும் செய்யட்டுமே. சித்தி, என்ன சாக்க வச்சு உன் மருமவளை நீ நல்ல பழி வாங்குதியா? நான் ஒன்னும் பழி வாங்கலட்டி, அவதான் எனக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிடுங்கத்தேன்னு சொல்லி தாரா. சித்தி, மைனி அடுப்பங்கரையில மாவரைக்க சவுண்ட் கேக்கு, வா போய் பாப்போம். இந்த கண்கொள்ளா காட்சியை என் 2 கண்ணால பாக்கணும்ல. வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த 2 பெட்டிக்காக எப்படியெல்லாம் குறுக்கு ஒடிய வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. செய்வோம், பெட்டி நமக்கு தான். அதான் கை மேல பலன் கிடைக்க போகுதே. ஆமாட்டி, கிடைக்கும் கிடைக்கும். நல்ல வேலை பாரு. நீ உங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு உன் மைனிக்காரி இப்படிதானே வேலை வாங்கியிருப்பா. வாழ்க்கை ஒரு வட்டமிட்டி, இப்பயாவது நல்லா புரிஞ்சுக்க. பாத்தியா ரேவதி, உன் மைனிக்காரி எப்படி எல்லாம் வேலை செய்தான்னு? ஆமா சித்தி, பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். சரி வா, நம்ம போவோம். அவ வேலையை பாக்கட்டு. சுவையான இடியாப்பம், சிக்கன் பிரியாணி ரெடி. சித்தி, உன் மருமவ சமைக்கிற சமையல் வாசனை இங்க வரைக்கும் வருதே. வரட்டும் வரட்டும், 1 மணி நேரத்திற்கு பிறகு. சித்தி, உன் மருமவ வர பாரு. என்ன கை காலெல்லாம் குத்தெடுக்கு. சித்தி, மருமவளா வந்துட்டியா? சித்தி, என் சம்மந்திக்காரிக்கு பிடிச்ச நல்ல கமகமான சிக்கன் பிரியாணியும் நல்ல பூ போல இடியாப்பமும் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பாவம் மருமவள, ஒத்தையில கிடந்து அவ்வளவு வேலையும் பார்த்திருக்க. என்னத்தை நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? என் வெளிநாட்டு சம்மந்திக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? ரேவதி சாப்பிடுமா? சரி மைனி. மக்கா ரேவதி, என் மருமவ இன்னைக்கு நல்ல சமையல் பண்ணியிருக்கா. நல்ல வெளுத்து வாங்கு. சரி சித்தி, நீயும் என் சாக்குல நல்ல ஒரு புடி பிடிச்சிரு. மைனி, சமையல் எல்லாம் சூப்பர். தூள் கிளப்பிட்டே போங்க. ஆமா மருமவள, சூப்பரா சமையல்லாம் பண்ணிருக்கே. ரொம்ப நல்லா இருந்துச்சு பத்துக்க. சரி ரேவதி, உனக்காக நான் பண்ண சமையல்ல நல்லா தான் இருக்கும். சரி சித்தி, அப்ப நான் கிளம்புதேன். சரி மக்கா, போயிட்டு வா. மைனி, போயிட்டு வரேனா? சரி ரேவதி, போயிட்டு வா. எப்பாடா, 2 சூட்கேஸையும் விட்டுட்டு போயிட்டா. அப்ப 2மே நமக்கு தான். என்ன மருமவள பாத்துக்கிட்டே நிக்கா? அது ஒண்ணுமில்லதே, ரேவதி கொண்டுட்டு வந்த 2 சூட்கேஸையும் இங்கேயே வச்சுட்டு போயிட்டாளே. அதான் பாத்துக்கிட்டு நிக்க மாத்துடுங்க. அப்படியா? சரி சரி, பாத்துக்கிட்டே இரு. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கேன்னா. சரிங்க தே, உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னேன்ல, போய் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. எப்பாடா, மாமியாரியும் உள்ள போய் படுத்து தூங்க போயிட்டா. இந்த 2 பெட்டியையும் ஓபன் பண்ணி பாத்திர வேண்டியதான். என் சம்மந்திக்காரி வெளிநாட்டுல இருந்து என்னென்ன பொருள்லாம் கொண்டு வந்திருக்கான்னு பாத்திர வேண்டியதான். எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுற வேண்டியதான். அதான பார்த்தேன், என் மருமக வேலையை காட்டாம விட மாட்டாள்ல. பாருமா பாரு, நல்ல பயாஸ்கோப் படத்தை பாரு. இது என்ன பெட்டில ஒண்ணுமே இல்ல, வெத்து பெட்டியா இருக்கு. ஆமா மருமகள, இது வெத்து பெட்டி தான். உனக்கு பார்த்தா தெரியலையா? இது உங்க தங்கச்சி மாவ ரேவதி வெளிநாட்டுல இருந்து இந்த வெத்து பெட்டியவா தூக்கிட்டு வந்தா? அட கூறு கிட்டவள, என் தங்கச்சி மாவ வெளிநாட்டுல ஒண்ணு இல்ல, இங்க பக்கத்து தெருவுல தான் இருக்கா. அவளுக்கு எல்லார்கிட்டயும் வெளிநாட்டுல இருந்து என் மாவ வந்திருக்கான்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வாங்கிட்டே அப்படி சொன்னேன். இப்படி ஒரு ஆசையா? அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் கூறு கிட்டவள, வாங்குல பெட்டி உனக்கு கூட தெரியலையா? என்னது, இது யாங்குல பெட்டியா? என்னத்தை சொல்லுதியா? இது யாங்குல சூட்கேஸா? ஆமா, கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா அந்த 2 சூட்கேஸ் தான் இது. ஒழுங்கா மாமியார் வீட்ல இருந்தால உனக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் நம்ம பொருள்னு. நீதான் வாரத்துக்கு 10 நாள் உங்க அம்மா வீட்ல போய் இருந்துக்கிட்டியா? அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நாள்ல மாமியார் வீடு இருக்கவே மறந்துடுவ. வந்துட்டா பாரு, வெளிநாட்டு பொருள் வேணுமாம்ல இவளுக்கு. வெளிநாட்டு பொருள், அதுக்கு அம்மை கிட்ட ஐடியா இல்ல கேக்க. ஐடியா ஏன் ஐடியாவை பார்த்தேலாட்டி? என் தங்கச்சி மாவா கூட சேர்ந்து உன்னை இவ்வளவு நேரமா வேலை வாங்கிட்டேன். ஆமா, இது எங்க அம்மா எனக்கு கல்யாணத்தோட கொடுத்த 2 சூட்கேஸ் தான். என் Dressக்கு மேட்ச் ஆயிருக்கட்டும்னு 2 சூட்கேஸ் நீல கலர்ல வாங்கி கொடுத்தாவல்ல, அதுதானே இது. என் மாமியார நான் ஏமாத்தல அப்படி பார்த்தா, என் சம்மந்தியாரியும் என் மாமியாரும் சேர்ந்து எனக்கு ஆப்பு வச்சுட்டாவள. இவ்வளவு நேரமா குறுக்கு ஒடிய ஒடிய மாவரைச்சி இடியாப்பம் சுட்டானே,
சின்ன பொண்ணு நீ மரகதக்காவை பார்த்ததுல கத்தீரிக்கா குண்டு கத்தீரிக்கான்னு பாட்டு பாடுதா? என்ன சின்ன பொண்ணு என்ன பார்த்தா நீ இப்படி பாட்டு பாடுதா? ஏக்கா இல்லக்கா, கமலக்கா போய் சொல்லுதாவோ. நம்ம கத்திரிக்காய் தோட்டத்துல கத்திரிக்காய் பறிச்சுட்டு இருக்கோம்ல, அதனாலதான்க்கா அந்த பாட்டு பாடுனேன். ஏக்கா நான் என்னைக்காவது உங்களை பார்த்து கிண்டல் அடிச்சிருக்கேனக்கா? இல்ல சின்ன பொண்ணு, நீ ஒரு நாள் என்ன பத்தி இப்படி எல்லாம் பேச மாட்டியே. உங்களுக்கே தெரியுதுலக்கா, அப்புறம் எப்படி நான் அந்த பாட்டை உங்களை பார்த்து பாடி இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா அதுவும் சரிதான், நம்ம கத்திரிக்காய் தோட்டத்துல இருக்கோம்ல, அதனால கத்திரிக்காவை பார்த்து பாட்டு பாடி இருப்ப. சின்ன பொண்ணு பொய் சொல்லாத, நீ மரகதக்காவை பார்த்ததுன்னா பாட்டு பாடுனா. கமலாக்கா பேசாம இருந்துடுங்க, வெயில்ல கடந்து கத்திரிக்காவை பறிக்காம சரி சடவு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு பாட்டு பாடுனா, நீங்க என்னடா மரகதக்கா கிட்ட என்ன மாட்டியா விடுதிய? இன்னும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தியா, அப்புறம் நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிரும் பாத்துடுங்க. அப்புறம் கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாம உங்க தோட்டத்துல உள்ள எல்லா கத்திரிக்காயும் அழுவி போய் தான் கிடக்கும். சரியா? சின்ன பொண்ணு அப்படி எல்லாம் சொல்லாத, நீ என்ன பாட்டு வேணாலும் பாடிக்க, முதல்ல கத்திரிக்காவை பறிப்போம். அந்த பயம் இருக்கட்டும். இவகிட்ட என்னத்தலாமோ பேசி எடுத்து கத்திரிக்காவை பறிக்க கூட்டிட்டு வந்திருக்கோம், நாமே வாயை வச்சு மாட்டிடப்படாது. ஏக்கா கத்திரிக்காய் சின்ன பொண்ணு இப்ப நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட, இப்ப நீ மரகதக்காவை பார்த்ததுன்னா ஏக்கா கத்திரிக்காய் அப்படின்னு கூப்பிட்டா. ஏக்கா சும்மா இருங்கக்கா, ஏக்கா கத்திரிக்காய் பறிக்கலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், நீங்க அதுக்குள்ள திரும்பி அவங்கள பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதியோ. கோபம் வருது கமலாக்கா, பேசாம எந்திரிச்சு வீட்டு பக்கம் போயிருவேன். சின்ன பொண்ணு கோவப்படாத, வேலையை பாரு, என்ன நான் இனிமேல் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏக்கா கத்திரிக்காய் பறிக்கலையா? ஓரமா நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்திருக்கிய. கொஞ்சம் பறிச்சாச்சுல சின்ன பொண்ணு, வெயிலா இருக்கு பத்தியா, அதான் சடவா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துகிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காவை பறிக்கேன். ஏக்கா கத்திரிக்காவை பார்த்தேலா என் காதுல எப்படி கம்மல் கணக்க தொங்குதுன்னு. சின்ன பொண்ணு கத்திரிக்காய் உன் காதுல ரொம்ப அளவோல இருக்க, அப்படியே ஜிமிக்கி போட்ட மாதிரி இருக்கு. கதுரொல்லோ லாக்கு கதை சொல்லுதடி. எப்பா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டை வச்சிருக்காம்மா. என்ன கமலாக்கா, இனி அடுத்த வாரம் பூரா உங்க வீட்டுல கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் புளிக்கறி, கத்திரிக்காய் பொரியல், அப்புறம் கத்திரிக்காய் அவியல், அப்படிதானக்கா? அப்ப அடுத்த வாரம் கமலா வீட்ல கத்திரிக்காய் வாரம். போங்கக்கா நீங்க வேற, ஒரு வாரம் பூரா எப்படி கத்திரிக்காயே செஞ்சு சாப்பிடுறதுக்கு? ஒரு 2-3 நாள் குழம்பு வைக்கணும், மீதி உள்ள அவ்வளவு கத்திரிக்காயையும் சந்தையில கொண்டு போய் வித்தரணுக்கா. பரவாயில்லையா கமலாக்கா, நீங்க நல்லாதான் கணக்கு போடுதிய. ஆமா சின்ன பொண்ணு, அவ்வளவு கத்திரிக்காயும் மூட்டை மூட்டையா வீட்ல கொண்டு போய் வச்சு என்னத்துக்கு? சந்தையில கொண்டு போய் வித்தாதானே நம்ம போட்ட முதலீடுக்கு கொஞ்சமாவது பணம் வரும். ஆமா கமலா நீ சொல்றது சரிதான், நாங்க சும்மா உன்னை கிண்டல் பண்ண பத்துக்க. சரிக்கா, அப்ப கூட மாட சீக்கிரமா கத்திரிக்காய் பாருங்க, வெயில் அதிகமா வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம் பத்தியலா? சரி கமலா. கத்திரிக்காய் தோட்டத்தில் ஒரு பெரிய கத்திரிக்காய். என்ன சின்ன பொண்ணு என்ன இப்படி தூக்கி வச்சிருக்கா, கீழே இறக்கி விடு. ஏக்கா நீங்க தானே கத்திரிக்காவை சீக்கிரமா பாருங்க, வெயில் அதிகமா வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னீங்க, அதான் கத்திரிக்காவை தூக்கிட்டேன். சின்ன பொண்ணு அதுக்கு நீ என்னைய இப்படி தூக்கி வச்சிருப்ப? ஏக்கா இந்த கத்திரிக்காய் தோட்டத்துல கத்திரிக்காயும் உங்க தலையும் ஒரே கலர்ல இருக்குல்ல, அதான் நான் கத்திரிக்காய்னு நினைச்சு தூக்கிட்டேங்க, வேற ஒண்ணு இல்ல. சிரிச்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. இப்ப கோவப்பட்டு அவகிட்ட ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் பறிக்காம அவ பாட்டுக்கு விட்டு போட்டு வீட்டுக்கு போயிருவா. சின்ன பொண்ணு கீழே இறக்கி விடு சின்ன பொண்ணு, வேலை நிறைய கிடக்கு. மரகதக்கா இந்த கத்திரிக்காவை கேட்ச் பிடிங்க. ஏக்கா அவதான் என்ன இப்படி தூக்கி போடுதாண்டா, நீங்களும் ஏங்கா இப்படி பிடிச்சு விளையாடுதிய? இங்க பாரு கமலா, அவ உன்னை தூக்கி போட்டா, நான் உன்னை கேட்ச் பிடிச்சதுனால நீ தப்பிச்ச. இல்லன்னு வச்சிக்க இந்நேரம் நீ கீழே தான் விழுந்து கிடப்ப. ஏக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா, என்ன பிடிச்சதுக்கு அப்படியே கீழே இறக்கி விட்டுருங்கக்கா. இல்லன்னு வச்சுக்கிடுங்க, அந்த சின்ன பொண்ணு தொல்லை தாங்க முடியாது. வேலை வேற நிறைய கிடக்குக்கா, தோட்டம் பூரா உள்ள எல்லா கத்திரிக்காயும் பறிக்கணும். என்ன மரகதக்கா கமலாக்காவை கேட்ச் பிடிச்சு கீழே இறக்கி விட்டுட்டியா? சின்ன பொண்ணு நிறைய வேலை கிடக்கல, முதல்ல வேலையை முடிப்போம். சரிக்கா, பெரியவங்க சொன்ன கேட்கணும்ல, முதல்ல வேலையை முடிப்போம். எப்பாடா இந்த சின்ன பொண்ணு கிட்ட வேலை வாங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு போதும் போதும் ஆயிரும் போல்கப்பா. கமலா கத்திரிக்காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சு. ஏக்கா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கக்கா, கத்திரிக்காவுக்கு உங்களுக்கு வித்தியாசமே தெரியல. சின்ன பொண்ணு ஆஹா, எங்க மாமியாரும் மரகதக்கா மாமியாரும் உங்க தென்னந்தோப்புல உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ. மரகதக்கா அங்க தென்னந்தோப்ப பாருங்க, உங்க மாமியாரும் எங்க மாமியாரும் உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ. ஆமா 2 பேருக்கு மாமியார்லாம் உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ. சின்ன பொண்ணு அப்ப உன்னையும் மரகதக்காவை பத்தி தான் பாடு பேசிக்கிட்டு இருப்பாவோ. ஆமா அதுதான் எங்களுக்கு தெரியுமே. இப்ப எங்க 2 பேரையும் பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி குத்தம் குறையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாவோ. நம்ம மட்டும் பக்கத்துல போயிட்டோன்னு வச்சுக்கிடுங்க, அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாவோ. என் மருமக ரொம்ப நல்ல மருமக, என்ன நல்லா பாத்துக்கிட்டுதா, வேலைக்கு நல்லா எனக்கு சமைச்சு போடுதா, அப்படி இப்படின்னு எங்களை பத்தி பெருமையா பேசுவாக்கா. எல்லாம் தெரிஞ்சதுதானே. சரிக்கா, இருந்தாலும் என்ன பேசுதவோன்னு போய் பாப்போமே. மரகதக்கா வாங்க போவோம். நாம தான் ரெடியா இருக்கமே, அங்க போய் ஒட்டு கேக்குறதுக்கு, வாங்க போவோம். பரிமளா வீட்ல என்ன வெக்கையா இருந்துச்சு பத்தியா? ஆமா பங்குனி வெயில் தான் பப்பரப்பேன்னு பல்ல காடல, அத இந்த வெயில் அடிக்கி வீட்ல இருக்கும்போது என்ன வெக்கையா இருந்துச்சு. எப்ப அந்த தென்னந்தோப்புக்குள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம்
நான் வெயிலுக்கு குளு குளுன்னு சாப்பிடுறதுக்கு ஒண்ணு கொண்டுட்டு வந்திருக்கேன். என்ன பொண்ணு தாய் சொல்லுதா? நீ என்னத்த சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்திருக்கா? டட்டடாய், இங்க பாரு பரிமளா. பாத்தியா பரிமளா? நல்ல குளு குளுன்னு பழைய கஞ்சியும் நல்ல மசாலா தடவின பொரிச்ச மீனும். ஆஹா, எங்க மாமியார் கிழவிக்கு திமிர பாரா. என்ன காச்சி, உங்க மாமியார் உங்களை பத்தி ஏதாவது குத்தம் சொன்னாவளா? சொல்லுங்கக்கா, இன்னைக்கு உண்டை இல்லன்னு பண்ணிடுவான். அது இல்ல சின்ன பொண்ணு, நம்ம இங்க தோட்டத்துல கத்திரிக்காய் எல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நல்ல வெக்கையா இருக்கும் பாத்தியா? சரி, அந்த சமயத்துல கொஞ்சம் கூலா குடிக்கலாம்னு ஒரு மண்சட்டில பழைய கஞ்சி ஊத்தி அதுல சின்ன உள்ளியும் பச்சை மிளகாவும் வெட்டி போட்டு ஒரு மூடி வச்சுட்டு வந்த மத்துக்க. காணத குறைக்கு இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் மீன் பொரிச்சு கொடுத்த மத்திய காலையிலே அந்தால எனக்கு ஒரு 3 துண்டு எடுத்து வச்சிருந்த மத்துக்க. எங்க மாமியார் காலையிலேயே பொரிச்ச மீன் எல்லாத்தையும் தின்னுட்டா மத்துக்க. அங்க பாத்தியா சின்ன பொண்ணு, எங்க மாமியார் கையில எனக்காக நான் வச்சிட்டு வந்த பழைய கஞ்சியும் பொரிச்ச மீனும் வச்சிருக்காவோ. ஆமா, மண்சட்டில பழைய கஞ்சி அப்புறம் பொரிச்ச மீன். எங்க மாமியார் கிழவிக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா சின்ன பொண்ணு. எங்க பழைய கஞ்சி வேற வீட்ல இல்லாமலா இருக்கு, போய் ஊத்தி எடுத்து குடிங்க. அது இல்ல சின்ன பொண்ணு, பழைய கஞ்சி இருக்கும். சரி, கூட ஒரு 5-6 உள்ளியும் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு குடிக்கலாம். ஆனா பொரிச்ச மீன் 3 துண்டு தான் இருந்துச்சு பாத்துக்க. அதையும் எடுத்துட்டு வந்துட்டாவல. நம்ம இப்ப ஏதாவது கேட்டா வயசானவ தானே, அவ பாட்டுக்கு தின்னுட்டு போட்டும்னு எல்லாரும் சொல்லுவாவோ. ஏன் சின்ன பொண்ணு, நமக்கு திங்கணும்னு ஆசை இருக்காதா? மத்தியானம் போல வீட்டுக்கு போனா அந்த பழைய கஞ்சி பொரிச்ச மீன் வச்சு திங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பாத்துக்க. இந்த மாமியார் கழுவி பண்ணின வேலைய பத்தியா? ஏக்கா, இதுக்கெல்லாம் போய் கவலைப்படாதேக்கா. கவலைப்படாம எப்படி சின்ன பொண்ணு இருக்க முடியும்? இந்த 3 பொரிச்ச மீன்ல உனக்கு ஒரு மீன் தரலாம்னு இருந்தேன். என்னக்கா சொல்லுதியே? எனக்கு ஒரு பொரிச்ச மீன் தரலாம்னு இருந்தேளா? ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு பொரிச்ச மீன் அப்புறம் நம்ம கமலாக்கு ஒரு பொரிச்ச மீன் தரலாம்னு 3 மீன் வச்சிருந்தேன். படுபாவி எங்க மாமியார் வாழை இலையோட தூக்கிட்டு வந்திருக்காவ பாரு. ஏக்கா, நான் இது வரைக்கும் பொறுமையா இருந்தேன். ஆனா நீங்க எங்களுக்குன்னு பாசமா பொரிச்சு வச்சிருந்த மீனையும் உங்க மாமியார் சாப்பிடலாம்னு எடுத்துட்டு வந்திருக்காவ பாத்தீங்களா? அத நான் சும்மாவே விட மாட்டேன். எப்படி சின்ன பொண்ணு, உங்க மாமியாரும் கூடல இருக்காவோ? 2 பேரும் அமுக்குன்னு தின்னு விடுவாங்களா? ஏக்கா, இந்த வேலையில நம்ம கிட்ட செல்லுபடியே ஆவாதுக்கா. கொஞ்சம் பொறுத்து இருங்க. இப்ப பாருங்க என் வேலைய. எவ்வளவு ஆசையா மசாலாலாம் அம்மில அரைச்சி மீனை பொரிச்சு வச்சிருந்தேன். மாமியார் கிழவி இலையோட தூக்கிட்டு வந்திருக்காவோ. ஏக்கா, டென்ஷன் ஆகாதீங்கக்கா, கூலா இருங்க. இப்ப பாருங்க வேடிக்கைய. பரிமளா, இந்த கஞ்ச கொஞ்சம் குடிச்சிக்க, ஒரு பொரிச்ச மீன் எடுத்து தின்னுக்க. இல்ல பொண்ணு தாயி, நீ சாப்பிடு. நான் வேணா எங்க வீட்லயும் கஞ்சி கிடக்கு, நான் வீட்ல போய் குடிச்சிக்கிறேன். சொல்லுதம்ல, பொரிச்ச மீன் வேற கொண்டு வந்திருக்கேன். பழைய கஞ்சிக்கும் பொரிச்ச மீனுக்கும் காம்பினேஷன் டாப் டக்கரா இருக்கும். பரவாயில்ல பொண்ணு தாயி, சொல்லுதம்லடே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் தானே. நான் இன்னைக்கு உனக்கு கஞ்சியும் பொரிச்ச மீன் தந்தோம்னா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்ல பிரியாணி போட்டா எனக்கு கொண்டு வந்து தராமலா இருக்க போறா? அதான் நான் பார்த்தேன். இதுதான் பண்ட மாற்று முறையோ? மருமகளா, நீ எங்க வந்த? ஏதே, கமலாக்கா தோட்டத்துல கத்திரிக்காய் பறிக்கணும்னு சொன்னாவளா? அதனாலதான் சரி கூட மாட உதவி செய்யலாம்னு வந்தே. ஒரே தொண்டை கரகரப்பா இருக்குது. தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி வேற இல்ல. என்ன செய்யன்னு ஒண்ணும் புரிய மாட்டேக்கு. பரிமளத்துக்கு மருமகளா, வீட்ல போய் தண்ணிய குடிக்க வேண்டியதானே? ஆகா, மண்சட்டில பழைய கஞ்சா வச்சிருக்கிய? ஆமா மருமகளா, பொண்ணு தாய் தான் வீட்ல இருந்து பழைய கஞ்சியை மண்சட்டில ஊத்தி கொண்டு வந்திருக்க பாத்துக்க. பொண்ணு தாய் பாட்டி, பழைய கஞ்சி தாங்கலாம். பொண்ணு தாய், என் மருமகளுக்கு தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லுதல்ல, கொஞ்சம் போல பழைய கஞ்சி கூட. இப்ப இங்க இருந்து வீடு வரைக்கும் போகணும்னா அதுக்குள்ள அவளுக்கு சடவா இருந்துக்க. சரி பரிமளா, நீ சொன்னதுனால குடுத்தேன். இந்த சின்ன பண்ணே வாங்கிக்க, பழைய கஞ்சி கொஞ்சம் குடிச்சிக்க. பொண்ணு தாய் பாட்டி, பழைய கஞ்சா இருந்தாலும் அதுக்கு ஒரு பக்குவம் இருக்கு. அளவோல சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு கொண்டு வந்திருக்கீல, உங்க கை பக்குவமே தனிதான். ஆமா சின்ன பண்ணே, என் கை பக்குவமே தனிதான். அவ்வளவு சின்ன உள்ளியையும் முதுகு வலிக்கு இருந்து உரிச்சு வெட்டி போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். இவங்க கை பக்குவமாம்ல. காப்பி குடிச்ச கப்பையே சிங்கல தூக்கி போட மாட்டாவோ, இவங்க உள்ளிய உரிச்சு அதுல போட்டு கொண்டுட்டு வந்திருக்காவலாமா? எங்க மாமியார் வாயை திறந்தாலே பொய் தான். ஆமா பொண்ணு தாய் பாட்டி, அந்த சைடுல இலையில ஏதோ வச்சிருக்கேல. மருமகளா, அதே கேக்கா, அதே பொரிச்ச மீன். இந்த பழைய கஞ்சிக்கும் பொரிச்ச மீனுக்கும் வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதான் பொண்ணு தாய் வீட்ல இருந்து கொண்டுட்டு வந்திருக்கா. பொண்ணு தாய் பாட்டி, பழைய கஞ்சியே இவ்வளவு ருசியா பக்குவமா செஞ்சிருக்கிய, அப்ப அந்த பொரிச்ச மீன் எவ்வளவு டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் மூல ஒரு சின்ன துண்டு மீன் தாங்களா, நான் தின்னு பார்த்து சொல்லுதேன். இந்த சின்ன பண்ணே, ஒரு மீன்ல ஒரு சின்ன துண்டை மட்டும் எடுத்துக்க. என்ன? சரி பொண்ணு தாய் பாட்டி. பொரிச்ச மீன் என்ன வாசமா மனமா ருசியா இருக்கு. மரகதக்கா கைப்பக்குவமே தண்ணில, அதான் இந்த ருசியா இருக்கு. ஏன் பொண்ணு தாய் பாட்டி, இத பொரிச்ச மீன் உங்க கைப்பக்குவம் மாதிரி தெரியலையே. என்னமா சொல்லுதா? ஆமா பாட்டி, இந்த பழைய கஞ்சிக்கு உள்ள ருசி இந்த மீன்ல இல்லையே. உப்பு எரிப்பெல்லாம் இல்லாம சப்புடுல இருக்கு. என்ன சொல்லுதா மருமகளா? ஆமாதே, நல்ல பொரிச்ச மீனுக்கு மசாலா நிறைய தடவி எடுத்து பொரிச்சாதானே நல்லா இருக்கும். கலர் நல்லா தான் இருக்கு. ஆனா உப்பு எரிப்பெல்லாம் ஒண்ணு இல்லாம மண்ணு கணக்கெல்லாம் இருக்கு. அப்படியாமா? இந்த மீனெல்லாம் பொரிச்சது என் மருமவல்ல. என்ன பாட்டி சொல்லுதியா? மரகதக்காவா? ஆமா, அவதான் மீன் எல்லாத்தையும் காலையிலே பொரிச்சு வச்ச பாத்துக்க. யார் ருசியே இல்லையோ? ஆமா பாட்டி, உப்பு எரிப்பெல்லாம் இல்லாம மண்ணு கணக்க இருக்குன்னு சொல்லுதம்ல. ஏங்க என்னக்கா வேலை பார்த்து வச்சிருக்கிய? உங்க மாமியாருக்கு செஞ்சு கொடுக்கறது நல்லா ருசியா செஞ்சு எடுத்து கொடுக்காண்டமா? வயசான காலத்துல அவங்க வேற என்ன கேட்ட போறாவோ? நல்ல 3 வேளையும் வாய்க்கு ருசியா நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், இதுதானே வேணும். ஆசையா பழைய கஞ்சியும் பொரிச்ச மீனும் சாப்பிடலாம்னு எடுத்துட்டு வந்திருக்காவோ, நீங்க மண்ணு கணக்குல மீனை பொரிச்சு வச்சிருக்கியோ? என்ன சின்ன பண்ண
சொல்லுதா? நாங்கக்கா நீங்களே எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஏ கமலாக்கா, நான் சொல்றது சந்தேகமா இருந்தா நீங்களே எடுத்து சாப்பிட்டு பாருங்களா மரகதக்கா சமையல் லட்சணத்தை. என்ன சின்ன பொண்ணு, எங்க மாமியார் தான் என்ன பத்தி குத்தம் குறையெல்லாம் சொல்லிட்டு இருப்பவன்னு பார்த்தா இப்ப நீயே என்ன சொல்லிட்டு இருக்கா? ஏக்கா, நம்ம சின்ன பொண்ணை பத்தி என்ன புரியாமலே இருக்குதியே. அவ எல்லாம் நமக்கு சாதகமா தான் பேசுதா. என்ன சொல்லுதா கமலா? நீயும் சின்ன பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா? நான் மசாலா உப்பு எல்லாம் ஒழுங்கா தான் போட்டு மீனை பொரிச்சு வச்சிருக்கேன் பாத்துக்க. இவன் என்னடானா உப்பு எரிப்பு இல்லாம மண்ணு கணக்கு இருக்குன்னு சொல்லுதா. ஏக்கா, பேசாம மீனை எடுத்து சாப்பிடுங்க, சொல்லத கேளுங்க. ஏக்க பேசிக்கிட்டே இருக்காதியா, ஆளுக்கு ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டு பாருங்க உப்பு எரிப்பெல்லாம் கரெக்டா இருக்கா இல்லன்னா நான் சொல்றது பொய்யான்னு. சின்ன பொண்ணு, பொரிச்ச மீன்ல உப்பு எரிப்பெல்லாம் நல்லா தானே இருக்கு சின்ன பொண்ணு. ஏக்கா உங்களுக்குள்ள பங்கு நீங்க சாப்பிட்டேல்ல? சின்ன பொண்ணு, நானும் எனக்குள்ள பங்கு ஒரு பொரிச்ச மீனை தின்னுட்டேன். நல்ல டேஸ்டா ருசியா இருந்துச்சு. அவ்வளவுதான் நம்ம கதை. ஏக்கா எப்படியோ உங்க மாமியாரை ஏமாத்தி பொரிச்ச மீனை தின்னாச்சு. இப்ப இந்த சட்டியில் உள்ள கஞ்சியும் குடிச்சோன்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் உங்க மாமியார் இங்கனே கடந்து அழுது புரண்டுருவாவோ. அதனால பழைய கஞ்சியை மட்டும் உங்க மாமியாருக்கு விட்டு வைப்போம். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? பொரிச்ச மீன்ல உப்பு இல்ல எரிப்பு இல்ல மண்ணு கணக்கு தானே இருந்துச்சு. ஒரு ருசி இல்லாமல இருந்துச்சு. ஏக்கா பொண்ணு தாய் பாட்டிக்காக நான் பேசுறேன் உங்ககிட்ட. அவங்களுக்கு இனி ஒழுங்கா நல்லபடியா சமையல் செஞ்சு கொடுங்க, அவ்வளவுதான் சொல்லிவிடாமா. வயசான காலத்துல நல்ல நாக்கு ருசியா சாப்பிட்டு போட்டுமே. சரி சின்ன பொண்ணு. பொண்ணு தாய் பாட்டி நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்காக பேசுறதுக்கு நான் இருக்கேன். உங்க மருமக கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் உங்க நாக்கு ருசியா நல்லபடியா செஞ்சு தரோம், சரியா? பொரிச்ச மீனை திங்கலாமல கொண்டு வந்தேன். சரி என்ன செய்ய, உப்பு எரிப்பு இல்லாத 3 பேரும் தின்னுபட்டு அழுவா. நமக்கு இந்த பழைய கஞ்சி தான் மிச்சம். என் பொண்ணு தாய், நீ கவலையே படாத. என் மருமக சொல்லிட்டாள்ல, உன் மருமக இனி உன்னை நல்ல ஸ்பெஷலா கவனிச்சு உனக்கு சமையல் செஞ்சு தருவா. ஏன்னா நாம சொல்லதை விட என் மருமகளும் உன் மருமகளும் ஃப்ரெண்ட் பத்தியா, அதனால என் மருமக சொன்னா உன் மருமக கேட்டுப்பா. அவ கேப்பா இவ கேப்பா எல்லாம் சரிதான். கடைசில பழைய கஞ்சிய வெறும் கஞ்சியால குடிக்க வச்சுட்டாளுவா. அத உப்பு எரிப்பில்லாத பொரிச்ச மீனுன்னு சொல்லுதல்ல என் மருமவ. இங்க பாரு பரிமளம், நான் வேற யாரு சொன்னாலும் நம்பி இருப்பேன். ஆனா உன் மருமவ சொன்னா பத்தியா, அதனாலதான் என்னால நம்ப முடியாம இருக்கேன். என் பொண்ணு தாய் பாட்டி நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. சின்ன பொண்ணு, உங்க மாமியாரையாவது கொஞ்சம் நம்பலாம். ஆனா மரகதக்க மாமியார நம்பவே முடியாது. சரியான ஆளல. ஆமா என்ன செய்ய, நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி. தேங்காய் எப்படி மேல இருந்து கீழே விழுந்துச்சு? சின்ன பொண்ணு, கீதாக்கா